வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சென்னை பெருவெள்ளத்தை பத்தி பேச போறோம். 4000 கோடி மத்திய அரசு கொடுத்துச்சு, திமுக அரசு என்ன செஞ்சுச்சு? 4000 கோடி மத்திய அரசு கொடுத்துச்சு, திமுக என்ன செஞ்சுச்சுன்னு எல்லாரும் சொல்றோம். அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கும். அப்பா நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க மக்களே. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம ஒரு நீச்சல் பழகிக்கிடணும் அப்படின்னா, ஒரு நீச்சல் குளம், அந்த ஸ்விம்மிங் பூல் தேடி போகணும், ஒரு பயிற்சியாளர் நியமிக்கணும், நம்மளுக்கு காசு விரையாகும், நேரம் விரையாகும். அதுக்காண்டி வீட்டுக்கு முன்னாடியே நீச்சல் பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த தெருவுல அந்த மழை நீரெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சிருக்காரு. ரெண்டாவது, நம்ம அப்பா முதல்வர் இருக்காரே, அவரு ரொம்ப தொலைநோக்கு பார்வையில இருக்கிறவர். ஏன் தெரியுமா? எதிர்காலத்துல நம்ம நிலால போய் மனுஷன் குடியேற போறான்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நிலா எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்கும், மேடு பள்ளமா இருக்கும். அங்க போய் வண்டி ஓட்டனா எல்லாரும் சிரமப்படுவோம்ல. அதை இங்க இருந்தே நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்பா நம்மளுக்கு பூரா நல்லதுதான் செய்யறாரு. அப்பா தானே டிரைவிங் ஸ்கூலுக்கு கொண்டே விடுவாரு, நீச்சல் ஸ்கூலுக்கு கொண்டே விடுவாரு. அதெல்லாம் நீங்க உங்க வாசல்லே நீங்க செஞ்சுக்கோங்க மக்களேன்னு சொல்லிட்டு நம்மள பழக விடுறாரு. ரெண்டாவது, இனிமே நீங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா பைக்கு சீதனமா, கார் சீதனமா கொடுப்பாங்க. இனிமே போட்டையும் சீதனமா கொடுத்துருங்க. பைக்கையும் காரையும் கொடுக்குறீங்களோ இல்லையோ, போட்டை சீதனமா கொடுத்துருங்க. ஏன்னா இனிமே நம்மளுக்கு போட் இல்லைன்னா டிசம்பர் மாசம் வெளியவே நம்ம போக முடியாது. அதனால கண்டிப்பா போட்டை சீதனமா சேர்த்துக்கோங்க இனிமே வர்ற காலத்துல. மூணாவது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போலாம் டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னா அரப்பரிச்ச லீவு வரும், ரொம்ப ஜாலியா இருப்போம். கிறிஸ்துமஸ் வரும், கிறிஸ்தவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. நியூ இயர் வரும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப டிசம்பர் வந்தாலே அடி வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு பரிதவிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எத்தனை மாடி வரைக்கும் மழை தண்ணி நிக்கும்? போன வருஷம் ஆச்சு நான் மொட்டை மாடியில இருந்தேன். இந்த வருஷம் மொட்டை மாடியும் முங்கிருமோ என்னமோன்ற பயத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கு. வருஷம் மழை வெள்ளம் கூடிக்கிட்டே தான் போகுது. முந்தி சின்ன பிள்ளையா இருக்கையில் நம்ம என்ன செய்வோம்? கரடா வெள்ளை போடுன்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை பார்த்து சொல்லுவோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? அரசே சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையவும் ஏந்த வச்சுட்டீங்க. உலகத்துக்கே சோறு போட்ட வேண்டாம் தமிழை உலகத்துக்கே சோறு போட்டவன். ஆனா அவனை கையேந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா? நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நான் திருப்பியும் கேக்குறேன் அப்பா, உங்கள்கிட்ட தான் கேக்குறேன். 4000 கோடி எங்கப்பா?